கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு. எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நடக்காது தம்பி. அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். நடக்காது கண்ணு. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். எங்களை சுயமரியாதையோட வாழ விடு. எவ்வளவு காலமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை? நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? எது? இதுவா? அவருக்கு தான் இருக்கு. ஏன்டா அந்த பதவிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதர வேணாமா? ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? 4 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. இதுல கோவில்ல வேற உங்களுக்கு மரியாதை கொடுக்கடா. இந்த முறை 2026 ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் இருக்கும். ஜோக் இல்ல இல்லையா? இது வந்து கற்பனையோ அதுவோ இல்ல, அதுதான் நடக்கும். மூடிட்டு போறிய? மிக்க மகிழ்ச்சி. அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு. அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. வெங்காயம் நீங்க கூடணும், கூடி பாருங்க, அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க. விவசாய பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத பையன். பிரச்சனை உண்டாக்காத கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். 2026 நமக்கான இடம். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. நம்ம யாரு, இந்த கட்சி யாரு, நம்ம ஐயா யாரு, அவர் அன்புமணி ஐயா யாருங்கிறத நம்ம காட்டணும். ஐயா போடா, சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்கு பிள்ளை. அம்மா நம்ம ஆளுங்க, நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியில வெற்றி பெற்றோம். நானா இருந்தா தூக்கு மாட்டிட்டு அந்த இடத்துல செத்து. இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? தாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். நம்மாலே காட்டி கொடுத்துட்டோம். எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்மால் நமக்கே ஓட்டு போடல. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் வந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். அம்மா ஒரு பெரிய விஐபி 4 கப்பல் 5-6 ஃபிளைட் ஓடுது. ஐபிஎல் டீமை ஏலத்துக்கு எடுத்து வச்சிருக்காரு. இப்பயும் வெட்டியாதானே ஊர் சுத்திட்டு இருக்க. கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன? உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏனா தூக்கி கடல்ல வீசிடுவேன். ஒன் மோர் ரிப்பீட்டேஷன். எம்எல்ஏனா தூக்கி கடல்ல வீசிடுவேன். ஹெட் டவுன். தேங்க் யூ. அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு முடிய போகுது. அதன் பிறகு போட்டு வீட்டில் இருப்பான். இங்க இல்லன்னா நான் பழனி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவுல பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. வெளியே போ. தேங்க் யூ. உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். இந்த கார்த்திவீர்யார்ஜுன கொன்னாச்சு பரசுராமர். 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள். குழந்தை இல்லை.
என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். எதுக்கு இதை சொல்றாருன்னா, உங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஐயா தமிழ்குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். இவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஏண்டா உன் படிப்பே ஒழுக்கம் இல்ல, இவரு தமிழ் குடி தாங்கி மயிரை புடிங்கி நட்டு நிக்க வச்ச. பேட் வேர்ட் வேறாவது பாடாது. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு வேண்டாம் சார். அவன் நடக்க முடியாம ராமதாஸ். நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண, கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஐயோ செத்துருவனே, சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். எனக்கு அவமானமா இருக்கு. உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சா. மாலை சூடும் மஞ்சம் தேடும். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஆய் வருதுண்ணே. இப்படி இளையராஜாவுக்கு மியூசிக்ல மட்டும் இல்ல, ஒரு பிஜேபிக்கு சொம்படிக்கிறதையும் டஃப் கொடுக்குற ஒரு ஆளாக நமது ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாறி இருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் தங்களை 25 தொகுதிகளில் ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனை. அப்போ நிதி வருது இல்ல, திட்டங்கள் வருது இல்ல, எல்லா மாநிலத்திலும் நிதி வருது. எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா உனக்கு? அவன் இவன் என்ற எகத்தாளம் வேண்டாம். ஆந்திராவிட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா? அது வர நான் சொல்றேன், என்னால சொல்றேன் நான். அவன் ஒரு மென்டல் ஆயிட்டாங்க. எந்த மீடியா நீங்க? இல்ல எந்த மீடியான்னு கேக்குறேன். இன்னைக்கு அதையெல்லாம் நான் மருத்துவர் மட்டும் இல்லடா, எனக்குள்ள ஒரு இசையமைப்பாளரும் இருக்கிறேன். நான் ஒரு கலைஞானிடா. அப்படியே களத்துல இறங்கி சும்மா கதகலம் பண்ணி கொண்டு இருக்கிற நமது ஐயா ராமதாஸ் அவர்கள் சும்மா இருக்காம, குடிச்சிங்கன்னா உங்க ஜாதி முன்னேறிடும். எவ்வளவு நாளும் உற்பத்தி பண்றோம் நாங்க. பீர் வேணுமா, விஸ்கி வேணுமா, கிஸ்கி வேணுமா, ரம்மு வேணுமா, ஜிம்மு வேணுமா, அது வேணுமா? நீ இவ்வளவு வச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வேந்திர முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுகிற, நீயும் வெக்கம் இல்லாம. இங்க குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள், அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட 2-3 பேர் சொன்னார்கள், ஊமை ஜனங்க. ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. மொட்டத்தலைன்னு ஒரு பைத்தியக்காரனாய். ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய, குடை சாய. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட, அவர்கள் பேச போறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ
பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா. இந்த நாடு தாங்காது. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம் 10.5. உங்களுக்கு அவ்வளவு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா நீங்க மக்கள்கிட்ட போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று போய் அதிகாரத்துல போய் உட்காருங்க. யார் தடுத்தா அவங்கள? முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அந்த பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன ஏதோ லாபி பண்ணி போய் உட்கார்ந்து இருக்காரா அல்லது யாராவது நியமிச்சாங்களா அவரை? அவர் மக்கள்கிட்ட போயிருக்காரு. மக்கள்கிட்ட போய் மக்கள் அங்கீகரித்து ஓட்டு போட்டு மக்களிடம் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவரை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் திரும்ப மக்கள்கிட்ட நீங்க போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்களுக்கான கொள்கையை சொல்லுங்க. உங்க கொள்கையை சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? குடிசையை கொளுத்துற கொள்கை, சாதி வரி ஊட்டக்கூடிய கொள்கை, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை எதிரியா நிறுத்தி 19 81 போட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கூட்டம் போட்ட கொள்கை, நாடக காதல்னு சொல்லி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க? உங்களை எப்படி மற்ற சமூகங்கள் ஏத்துக்கும்? உங்களை எப்படி மற்ற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ நீங்க சொந்த சமூகத்துக்கு உண்மையா இல்ல, மற்ற சமூகத்துக்கு உண்மையா இல்லை என்னும் போது நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். அப்ப அம்பலப்பட்டு நிற்கிற நீங்கள் அந்த விரக்தியை வெளிப்படுத்துறீங்க. அப்போ எப்பவுமே தோற்று போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மேல ஆத்திரத்தை காட்டுவாங்க. இவனுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு மற்றவர்கள் பலமானவர்களை அவதூறு பேசுறது என்பது அதை இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. டேய் சும்மாறா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உனக்கு நக்கல் மயிறு வேற.